மாணவர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்தார். அவருக்கு முதற்கட்ட நிவாரணமாக ஒரு 6 லட்சம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு. வழக்கு விசாரணை நியாயமான முறையில கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மூலமா மிக நேர்த்தியாகவும், அதே சமயத்துல எந்த ஒரு இந்த குற்ற சம்பதி ஈடுபட்டவங்க யாருமே ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாது என்பதற்காக இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் அந்த இந்த குற்ற சம்பதி ஈடுபட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சம்பந்தப்பட்டோம் அத்தனை பேருக்கு உண்டான கைது நடவடிக்கைகளும் மற்றும் அதுக்கு உண்டான மேற்கொண்டு அவங்க மேல கடுமையான விசாரணை மூலயமாக உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து நடக்கும் நமது மாநில முதலமைச்சர் தலைமையில் நடக்கக்கூடிய காவல்துறை மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு என்பதை தெரிவிச்சிருக்கேன். மாநில தமிழக முதலமைச்சருடைய ஆட்சியில நடக்கக்கூடிய காவல்துறை இருக்கட்டும் ஃப்ரீ ஹேண்ட், அதாவது யாரோட எந்த நிர்பந்தங்களும் கிடையாது, எந்த சைட்ல எந்த நிர்பந்தங்களும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான சட்டங்களை காப்பாற்ற வேண்டியது. அதே சமயத்துல ஒரு குற்றங்கள்ல ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது ஃப்ரீ ஹேண்டா தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த சைட்லயும் இல்லைங்கிறது முதல்ல நமக்கு தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தி. அதனால இதுல எந்த ஒரு இடையூறுகள் இல்லாம சுதந்திரமாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை என்பதை தெரிவிச்சுக்கிறார். எந்த ஒரு சொல்றது இல்ல அந்த மாதிரி புகார் அடிப்படை யார் வந்து கொடுத்தா நிச்சயமா புகார் அடிப்படையில் தான் நடவடிக்கை நடந்துட்டு இருக்குது. அதே போல அதுக்கு மட்டும் இல்லாம விசாரணை நியாயமான நடைபெறுதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் முதல்ல வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு 6 லட்சம் ரூபா, பின்னாடி சார்ஜ் போட்ட உடனே 6 லட்சம் ரூபா கொடுப்போம். அதனால தான் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து முதல்ல எஃப்ஐஆர் போட்ட உடனே இந்த 6 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒரு வேலை, இப்போ படிச்சிருக்கிற அந்த தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்துறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் அந்த தாய்க்கு வந்து பென்ஷன் அல்லது யாருக்கு பென்ஷன் அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கு பென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிற இடத்துல, அதே போல் வந்து வீட்டு அந்த மனைப்பட்டா இதெல்லாமே வந்து அரசு, அதாவது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இது கொடுக்கணும். துரிதமா இன்னைக்கு வந்து அதை வந்து அரசு வந்து மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் செய்யப்படும். நாங்கள் எல்லாரும் வந்து தம்பி அமுதன் அவருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்துவோம். நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம், அவருடைய வழக்குக்கு உறுதுணையாக இருப்போம். கட்டாயம் வந்து அத்தனை பேரும் தண்டிக்கப்படக்கூடிய வகையில் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம்.